ஒரு காலத்தில் புத்திசாலி பயணி கலிவர். அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்ய விரும்பினார். சூரிய ஒளியில் ஜொலிக்கும் வரைபடத்தின் மீது அவர் சிறிய கப்பலை பார்த்து புன்னகையுடன் கனவு கண்டார். இதுவே ஸ்மார்ட் கலிவர் பயணம் என்ற அதிசயக் கதையின் தொடக்கம். நட்சத்திரங்கள் மின்னும் இரவு. கப்பலின் மேல் கலிவர் தனியாக நின்று தொலைவில் மின்மினிக்கும் வானத்தை பார்த்தார். கைகளில் தங்கக் கண்ணாடி, மனதில் புதிய கனவுகள். என்னென்ன உலகங்கள் இருக்குமோ என்று எண்ணினார். திடீரென கடல் கோபமடைந்தது. மூச்சை முட்டும் காற்று, பெரும் அலைகள், கப்பல் தாறுமாறாக குலுங்கியது. கலிவர் உறுதியுடன் பிடித்து நின்றார். அவர் வீரர், ஆனால் இயற்கை பெரிது. அடுத்த காலை அமைதியான கடற்கரையில் கலிவர் விழித்தார். மெல்லிய அலைகள் அவர் கால்களை தழுவின. காற்றில் உப்புவாசம். உயிர் பிழைத்தார். அவர் சோர்ந்திருந்தாலும் மனம் நிம்மதியாக இருந்தது. அவர் விழித்தபோது ஆச்சரியம். அவர் கைகள், கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அவரைச் சுற்றி சிறிய மனிதர்கள், மிகச் சிறியவர்கள், விரலின் அளவு. அவர்கள் வியப்புடன், ஆனால் பயமின்றி அவரை நோக்கி நின்றனர். அந்த சிறிய மக்கள் கலிவரை ஒரு பெரிய வண்டியில் ஏற்றினர். அவர்கள் நகரம் முழுவதும் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். சிறு குதிரைகள் இழுக்கும் அந்த வண்டியில் கலிவர் சிரித்துக் கொண்டிருந்தார். எங்கும் சந்தோஷம், பாடல்கள், வண்ணக் கொடிகள். இப்போது கலிவர் லில்லிபுட் அரசனின் அரண்மனையில். அரசர் சிறியவர், ஆனால் பெருமிதம் நிறைந்தவர். அவருடன் ராணியும் சிறிய இராணுவ வீரர்களும். கலிவர் மரியாதையுடன் கேட்டார். அரசர் சொன்னார், நீ எங்கள் நாட்டில் வரவேற்கப்படுகிறாய். ஒரு நாள் சில சிறிய கைதிகள் இருந்தனர். கலிவர் அவர்களை பார்த்தார். பாவம். அவர் மெதுவாக ஒரு மனிதனை விரல்களால் எடுத்துக்கொண்டு அவரது கயிறுகளை அவிழ்த்தார். அனைவரும் ஆரவாரமாக ஹூரே என்று குரலிட்டனர். நாட்கள் கடந்து சென்றது. கலிவர் லில்லிபுட் மொழியை கற்றுக்கொண்டார். சிறிய ஆசிரியர்கள் அவருக்கு எழுத்து, சொற்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தனர். சில நேரங்களில் அவர் தவறாகச் சொல்வார். அவர்கள் சிரிப்பார்கள். அன்பும் சிரிப்பும் கலந்த ஒரு பள்ளி போல. ஒரு நாள் கலிவர் தனது ஆயுதத்தை அரசருக்கு காட்டினார். அது ஒரு பெரிய சத்தம் எழுப்பியது. பூம்! அனைவரும் மறைந்து ஓடினார்கள். ஆனால் அவர் சிரித்தபடி கையை உயர்த்தினார். பயப்படாதீர்கள் என்றார். பின்னர் அந்த ஆயுதத்தை அரசருக்கு பரிசாக அளித்தார். சூரியன் மறையும் நேரம். கலிவர் கடற்கரையில் நின்று தனது பையை எடுத்துக்கொண்டார். கடலில் ஒரு சிறிய கப்பல் மிதந்தது. காற்றில் அவர் குடும்பத்தின் புகைப்படம் பறந்தது. அவர் சிரித்தார். நான் திரும்பிப் போவேன், ஆனால் என் பயணம் இன்னும் முடியவில்லை. இதுதான் புத்திசாலி கலிவரின் அதிசயப் பயணம்.